أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم صدق صادق الأمين صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபாய் தாபீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் உரித்தார்கள். பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை உலகத்து பெண்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருந்தது. குறிப்பாக திருமண வாழ்வில் அடியெடுத்து வைக்கின்ற பெண்கள் குடும்பத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு பல்வேறு முன்னுதாரணங்களை கொண்டதாக அன்னை ஃபாத்திமாவினுடைய வாழ்க்கை அமைய பெற்றிருந்தது என்பது சம்பந்தமான சில செய்திகளை நாம் பகிர்ந்து கொண்டோம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்வில் பல்வேறு படிப்பினை தர வேண்டிய செய்திகள் இருப்பதினால் இன்னும் சில விஷயங்களை சொல்ல வேண்டியதிருந்த சூழலில் நேற்று நேரமின்மையின் காரணமாக சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள முடியாமல் போனதை நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள். அந்த வகையில் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்வு முன்னுதாரணமிக்க வாழ்வாக இருந்ததென்றால் அதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது, அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்த விதம்தான் அதற்கு மூல காரணமாக இருந்தது. அந்த வகையில் இன்றைய தினம் இஸ்லாமிய பார்வையில் குழந்தை வளர்ப்பு என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். பொதுவாகவே அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த் யஹ்லுகு மா யஷா. சூரத்து ஷூரா என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இந்த வானங்கள் மற்றும் பூமியினுடைய அரசாட்சி அல்லாஹ்விற்கே சொந்தமானதாக இருக்கிறது. அவன் நாடியவைகளை இந்த உலகத்தில் படைக்கிறான் என்று சொல்லிக் கொண்டு வருகிற போது, வயஹபு லிமன் யஷா இனாசா, அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுக்கிறான். வயஹபு லிமன் யஷா அஸ்ஸுகூர, தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுக்கிறான். இன்னும் தான் நாடியவர்களுக்கு ரெண்டையும் சேர்த்தே அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். யாருக்கு அல்லாஹ் நாடவில்லையோ அவர்களை சந்ததி இல்லாதவர்களாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுகிறான் என்று அந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். ஆக குழந்தை பாக்கியம் என்பது அது அல்லாஹ்வினால் தீர்மானிக்கப்பட்டது. இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான செல்வங்களையும் அருட்பாக்கியங்களையும் நாம் பெற்றிருந்தாலும் கூட அவைகளிலெல்லாம் முதன்மையான பாக்கியமாக இருப்பது குழந்தை பாக்கியம். அந்த குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ் நாடியவர்களுக்கு நாடிய விதத்தில் வழங்குகிறான். சில பேருக்கு அது இல்லாத ஒரு சூழலையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி விடுகிறார். இது நம்முடைய கையில இல்ல, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதை வழங்குகிறான், நாடியவர்களுக்கு கொடுக்காமல் இருந்து விடுகிறான் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி இருப்பதை பார்க்கிறோம்.
ஆக இறைவனுடைய அன்பளிப்பாக வழங்கப்பட்டிருக்கிற குழந்தைகளை குறித்து இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன என்பதை திருக்குர்ஆனுடைய வசனங்களோடு ஒப்பிட்டு நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா பல்வேறு இடங்களில் பல்வேறு தோரணைகளில் குழந்தைகளை பற்றி பேசுவதை பார்க்கிறோம். ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுவான், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்துத் துன்யா. சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹு தஆலா இப்படி சொல்லுகிறார், உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பொருள் செல்வங்களும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற குழந்தை செல்வங்களும் இந்த உலகத்தினுடைய அலங்காரங்களாக இருக்கின்றன என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய அன்பளிப்பாக பெறப்படுகிற குழந்தைகள் இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லுகிற போது, இது இந்த உலகத்தில் ஒரு அலங்காரமாக உங்களுக்கு இருக்கின்றன. பொருளாதாரம் மட்டும் அலங்காரம் அல்ல, உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற குழந்தை பாக்கியமும் ஒரு அலங்காரமாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் இருக்கிற நன்மைகள் தான் எல்லாவற்றையும் விட சிறந்தது. அப்படியானால் நீங்கள் இந்த அலங்காரத்திலேயே உங்களுடைய வாழ்க்கையை தொலைத்துக் கொள்ளாதீர்கள். இதிலேயே மூழ்கி உங்களுடைய மறுமை வாழ்க்கையை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள். அல்லாஹ்விடத்தில் இருக்கிற நற்பேறுகளும் சவாபுகளும் தான் உயர்ந்ததாக சிறந்ததாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். ஆக இந்த வசனத்தில் குழந்தை பாக்கியம் என்பது இந்த உலகத்தில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அலங்காரம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இன்னொரு இடத்திலே குழந்தைகளை பற்றி அல்லாஹ் பேசுகிற போது எப்படி சொல்லுகிறான் என்றால், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொருளாதாரமும் சரி, உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற குழந்தை பாக்கியமும் சரி, ரெண்டுமே உங்களுக்கு சோதனையாக இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எப்படி பணம் என்பது பொருளாதாரம் என்பது ஒரு சோதனையாக இருக்கிறதோ, அதோடு சேர்த்து அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தையும் சொல்லுகிறான். உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற குழந்தை செல்வங்கள் இருக்கிறதே, உங்களுக்கு சோதனையாக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள், அவர்களுக்காக உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் எப்படியெல்லாம் வளைக்கிறீர்கள், அவர்களுடைய நலனில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்ற பல்வேறு விஷயங்களில் இது உங்களுக்கு சோதனையாக வழங்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். ஆக ஒரு இடத்திலே அல்லாஹ்வுடைய அன்பளிப்பு என்று வர்ணிக்கப்படுகிற குழந்தைகள், அதற்கு அடுத்த கட்டமாக அலங்காரம் என்று சொல்லப்படுகிற குழந்தைகள், மூன்றாவது கட்டமாக அல்லாஹ் சொல்லுகிறான், குழந்தைகள் என்பவர்கள் உங்களுக்கு சோதனையாக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் அல்லாஹ் எத்தனையோ விஷயங்களை கொண்டு சோதிக்கிறான். அதில் ஒரு விஷயமாக குழந்தைகளும் அமைய பெற்றிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இதையும் கடந்து இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லுவான் என்றால், இந்த குழந்தைகள் இருக்கிறதல்லவா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்ன மின் அஸ்வாதிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவன் லக்கும். இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, உங்களுடைய மனைவிமார்களிலும் உங்களுடைய குழந்தைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். ஃபஹ்தரூஹும், அவங்க விஷயத்தில் நீங்க எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். குழந்தைகளை பாக்கியம் என்று சொன்ன அதே குர்ஆன் தான் சொல்லுகிறது, உங்களுடைய மனைவிமார்களிலேயும் உங்களுடைய குழந்தைகளிலேயும் உங்களுக்கு எதிரிகளும் இருக்கிறார்கள். அவங்க விஷயத்தில் நீங்க எச்சரிக்கையாக இருந்துக்கிறீங்க என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை விடுப்பதை பார்க்கிறார். எப்படி குழந்தைகளும் மனைவிமார்களும் எதிரியாக போகிறார்கள், இந்த வசனம் எந்த பின்னணியில் அருளப்பட்டது என்பதை தஃப்சீர் நூல்களிலே பார்க்கிற போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபி தோழர் போருக்காக எல்லா சஹாபிகளும் கிளம்பி கொண்டிருந்த ஒரு சந்தர்ப்பத்திலே பெருமானாரிடத்திலே வந்து சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என் மனைவி மக்கள் என்னை போருக்கு செல்லக்கூடாது என்று தடுக்கிறார்கள். பாசத்தால் என்னை விட்டு பிரிய முடியாத சூழலில் அவர்கள் கண்ணீர் வடித்து என்னுடைய பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால் நான் இந்த போருக்கு வராமல் இருக்கலாம் என்று நினைக்கிறேன் என்று சொல்லும் போதுதான் இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கிறார். போருக்கு போறது எவ்வளவு பாக்கியம், அதுல உயிரை கொடுக்கிறது எவ்வளவு பாக்கியம், அதில் பங்களிப்பு செய்வது எவ்வளவு உயர்ந்த காரியம். ஆனா அந்த தரஜாவை அடைவதற்கு உங்களுடைய மனைவி மக்கள் சில நேரங்களில் தடையாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க உங்களுக்கு எதிரிகள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள்.
எப்படி உங்களுடைய பொருளாதாரம் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு திருப்பி விடக்கூடியதாக இருக்கக்கூடாது என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறதோ, அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் மீது நீங்கள் காட்டுகின்ற பாசம், நீங்கள் காட்டுகின்ற அக்கறை அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டும் உங்களை திசை திருப்பி விடக்கூடாது. குழந்தையா மனைவியா அல்லாஹ்வா என்று வந்தால் அல்லாஹ்வை தான் முதன்மையாக தேர்ந்தெடுக்க வேண்டும். மார்க்கமா குழந்தை பாசமா என்று வந்தால் மார்க்கத்தை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். இது விஷயத்தில் நீங்க எச்சரிக்கையாயிருங்க, உங்களுக்கு அவர்கள் எதிரிகளாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவதை பார்க்கிறோம். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித் நபவியில குத்பா உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் அமர்ந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மிம்பர்ல நின்ன பெருமானார் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த உரையில கவனம் செலுத்திய நபி அவர்கள் திடீரென அவர்களுடைய கவனம் சிதறுகிறது. என்ன கவனம் சிதறுகிறது என்றால், மஸ்ஜித் நபவியினுடைய வாசலை பார்க்கிறார்கள். தன்னுடைய 2 பேர குழந்தைகள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 2 பேரும் பள்ளிவாசலுக்குள்ள ஓடி வராங்க. சின்ன பிள்ளையா இருந்த சமயத்தில் நடந்தது. 2 பேரும் பள்ளிவாசலுக்குள்ள ஓடி வராங்க. அந்த 2 பேரும் அணிந்திருந்த சட்டைகள் சற்று பெரிதாக இருந்ததுன்னா அவங்க ஓடி வரும்போது அது தட்டி கீழே விழுந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான அமைப்புல அவங்க ஓடி வராங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பார்வை அந்த உரையில இருந்த கவனம் அவங்கள பார்த்த உடனே திசை திரும்பிடுது. வாசல்ல பார்க்கறாங்க, தன்னுடைய பேர குழந்தைய கீழே விழுந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான அமைப்புல வந்த உடனே நபி அவர்கள் தன்னுடைய உரையை அப்படி நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டிட்டு என்ன செஞ்சுட்டாங்கன்னா மெம்பர்ல விட்டு இறங்கிட்டாங்க. தன்னை அறியாமலேயே இது நடக்கிறது. குழந்தை பாசம் என்பது ஒரு மனிதனுடைய கவனத்தை எப்படியெல்லாம் ஈர்க்கிறது என்பதற்கு பெருமானாருடைய வாழ்க்கை உதாரணமாக இருக்கிறது. மெம்பர்ல உரை நிகழ்த்தி கொண்டிருந்த நபி அவர்கள் அந்த உரையில தன்னுடைய கவனத்தை செலுத்த முடியாதனால அப்படியே நிப்பாட்டிட்டு மெம்பர்ல இருந்து இறங்கிட்டாங்க. இறங்கி அந்த 2 பேர குழந்தைகளையும் தன்னுடைய 2 கையில தூக்கிக்கிட்டு முன்னாடி ஒரு இடத்துல அவங்கள உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் மிம்பர்ல ஏறுறாங்க. மிம்பர்ல ஏறி தன்னுடைய உரையை தொடருகிறார்கள். இப்ப உரையை தொடங்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே உங்களுடைய இன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருள் செல்வங்களும் உங்களுடைய குழந்தை செல்வங்களும் சோதனையாக இருக்கிறது என்று எவ்வளவு அற்புதமாக சொல்லி இருக்கிறார். அந்த சோதனையை இப்பொழுது நான் என்னுடைய வாழ்நாளில் உணர்ந்திருக்கிறேன் என்று சொன்னார். உரையில கவனம் செலுத்த வேண்டிய எனக்கு என்னுடைய கவனத்தில் சிதறல் ஏற்பட்டு விடுகிறது. காரணம் என்னவென்றால் அந்த குழந்தைகளின் மீது கொண்ட பாசம், அவங்க கீழே விழுந்துருவாங்களோங்கிற அந்த பரிதவிப்பு இந்த உரையில கூட கவனம் செலுத்த முடியாத சூழலை எனக்கு ஏற்படுத்தி தந்துட்டு இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுடைய பொருள் செல்வங்களும் குழந்தை செல்வங்களும் சோதனையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய இபாதத்துக்களுக்கு பல நேரங்களில் இவைகள் உங்களுக்கு சோதனையாக இருக்கும். அந்த சோதனையிலிருந்து நீங்கள் வென்றெடுத்து வருவதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வின் மூலமாக தெளிவுபடுத்துவதை பார்க்கிறார். அதுக்காண்டி குழந்தைகள் மேல பாசம் காட்டக்கூடாது இஸ்லாம் சொல்லல. பாசத்தை பொழிய சொல்லுகிறது. குழந்தைகளுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்த மார்க்கம் இந்த மார்க்கம். நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையில எல்லாத்துக்கும் முன்னுதாரணம் இருக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் வெளியூரில் இருந்து வந்த ஒரு நபர் பெருமானாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அக்ரா இப்னு ஹாபிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நபர் நபியை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிற போது அவங்கள பார்க்கிறதுக்கு ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வராங்க. ஓடி வந்த உடனே நபி அவர்கள் தன்னுடைய பேர குழந்தையை பார்த்த உடனே அப்படி சந்தோஷத்துல தூக்கி அவரை முத்தமிடுகிறார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த அக்ரா இப்னு ஹாபிஸ் என்பவர் சொல்லுகிறார், அத்துகப்பீலூன சிபியானக்கும், நீங்கள் சின்ன குழந்தைகளை எல்லாம் முத்தமிட்டு கொஞ்சுவீர்களா என்று ஆச்சரியத்தோடு கேட்கிறார். ஏன்னா அவர் அல்லாஹ்வுடைய தூதர்னா அவங்க ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்க. சின்ன பிள்ளைகள் கூட எல்லாம் நெருங்க மாட்டாங்க, சின்ன பிள்ளைகள் மீது பாசம் காட்ட மாட்டாங்க அப்படின்னு அவர் நினைச்சிட்டு வந்ததுனால
அவர் கேட்கிறாரு, அத்துகப்பிலூன சிபியானக்கும், உங்களுடைய சிறு குழந்தைகளை நீங்கள் முத்தமிட்டு கொஞ்சுவீர்களா என்று கேட்டுவிட்டு அவர் சொல்லுகிறார், இன்னலி அஷரத்தம் மினல் வலதி, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறது. அக்ரா இப்னு ஹாபிஸ் சொல்லுகிறார், எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறது, ஆனா அதுல ஒருத்தரை கூட ஒரு நாளும் நான் இப்படி முத்தமிட்டு கொஞ்சியதில்லை அப்படின்னு ஆச்சரியமா சொல்றார். அவர் அந்த மாதிரியான மனோநிலையில இருந்திருக்கிறார். 10 பிள்ளைகள் இருக்கு, அந்த 10 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைய கூட ஒரு நாள் கூட நீங்க கொஞ்சின அளவுக்கு நான் கொஞ்சவில்லை அப்படின்னு அவங்க சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, உன்னுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் அந்த பாச பிணைப்பை எடுத்து விட்டால் அதற்கு நான் என்னப்பா செய்ய முடியும்? உனக்கு அந்த பாசம் தெரியல, அல்லாஹ் உன்னுடைய உள்ளத்தில் அந்த பாசத்தை இயல்பா தரல, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, மல்லா இரஹமு லா யுர்ஹமு, யார் சிறு குழந்தைகள் மீது கருணை காட்டவில்லையோ பாசம் காட்டவில்லையோ அவருக்கு அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான். சின்ன குழந்தைகள் மீது, அது எந்த குழந்தையா இருந்தாலும் சரிதான், சிறு குழந்தைகளின் மீது அன்பும் பாசமும் காட்டாதவருக்கு அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான் என்று அவருடைய அந்த யதார்த்தமான நிகழ்வை பெருமானார் தவறு என்று உணர்த்தி காட்டியிருப்பதை நாம் ஹதீஸ்களின் வழியாக புரிந்து கொள்ள முடிகிறது. எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்ன குழந்தைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தா நமக்கெல்லாம் இன்னைக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பெருமானாருடைய அந்த நடைமுறைகள் எந்த அளவுக்கு வருதுன்னா, புகாரியில வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித் நபவிக்கு தொழுகைக்கு வருகிற போது பல நேரங்களில் தன்னுடைய பேத்தி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகள் உமாமா என்ற சிறுமியை தன்னுடைய தோளில் சுமந்து வருவார்கள். அந்த பிள்ளைய தோளுக்கு மேல ஏற்றி வச்சு ரசூலுல்லாஹ் வீதிகள்ல அப்படி நடந்து வருவாங்க. பள்ளிவாசலுக்கு வந்த உடனே என்ன செய்வாங்கன்னா, நீங்க வேணா புகாரி எடுத்து பாருங்க, அதுல அப்படியே அந்த வாசகம் வருகிறது, தோளில் சுமந்த நிலையில் தக்பீர் கட்டி தொழ நின்று விடுவார்கள். பெருமானாருடைய தொழுகை எப்படி இருந்ததுங்கிறத அங்க குறிப்பிடுறாங்க. சில நேரங்களில் இந்த மாதிரி அந்த புள்ளையை தூக்கிட்டு வரும்போது தன்னுடைய தோளில் சுமந்த வண்ணம் தக்பீர் கட்டி ஓத ஆரம்பிச்சிருவாங்க. ஓத ஆரம்பிச்சுட்டு ருக்குக்கு போகும்போது என்ன செய்வாங்கன்னா, அந்த உமாமாவை கீழே இறக்கி விட்டுட்டு ரசூலுல்லாஹ் ருக்குவுக்கு போவாங்க. ருக்குல இருந்து எந்திரிப்பாங்க, சுஜூதுக்கு போவாங்க. சுஜூது முடிச்சுட்டு மீண்டும் நிலைக்கு வரும்போது மறுபடியும் அந்த புள்ளையை தூக்கி தன்னுடைய தோல்ல வச்சுக்கிடுவாங்க. மறுபடியும் அந்த பிள்ளையை தூக்கி தோல்ல வச்சுக்கிடுவாங்க. இது இப்படி இந்த வாசகம் வருகிற இன்னொரு அறிவிப்புல எப்படி வருதுன்னா, இதற்கு அடுத்த அறிவிப்புல தனியா தொழும்போது மட்டுமில்ல, இமாமாக நின்று பெருமானார் தொழ வைக்கின்ற போதும் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கிறது. இமாமா நிற்பாங்க, நிற்கும் போது தன்னுடைய தோளில் சுமந்த நிலையில தக்பீர் கட்டுவாங்க, ருக்குவுக்கு போகும்போது இறக்கி விடுவாங்க, மறுபடியும் நிலைக்கு வந்ததுக்கு பிறகு ஏற்றி விட்டுக்கிடுவாங்க. இப்படியே தொழுகையை பூர்த்தி செய்வதை நாங்கள் பல நாட்கள் பார்த்திருக்கிறோம் என்று சஹாபாக்கள் அறிவிக்கிற செய்தி சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு குழந்தைகளை இபாதத்தில் ஈடுபட்டிருக்கும் போது கூட அவர்களுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு நடைமுறையை பெருமானாருடைய வாழ்வில் இருந்து பெற முடிகிறது. இன்னைக்கு பார்த்தா சில பள்ளிவாசல்கள் எழுதி போட்டு வச்சிருக்கிறாங்க. நம்ம ஊர் சைடெல்லாம் பார்த்தா குழந்தைகளை பள்ளிவாசலுக்கு அழைச்சிட்டு வராதீங்க அப்படி அறிவிக்கை செய்யப்படுகிறது, எழுதி போடப்பட்டு இருக்கிறது. ஆனா அது ஒரு முற்றிலும் நபிகள் நாயகத்துடைய நடைமுறைக்கு மாற்றமானது என்பதை சமுதாயத்தினுடைய கவனத்திற்கு நாம் கொண்டு செல்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏன்னா பெருமானார் குழந்தைகளுடைய உணர்வுகளுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். எந்த அளவுக்கு வருதுன்னா, சில நேரங்களில் நான் தக்பீர் கட்டி நீண்ட நேரம் தொழ வேண்டும் என்று நான் தொழுகையை தொடருகிறேன். அப்படி தொடருகிற போது சில சமயங்களில் சில குழந்தைகளின் அழுகுரல் என் காதில் விழுகிறது. அந்த அழுகுரலுக்காக என் தொழுகையை சுருக்கிக் கொள்கிறேன். பெருமானார் சொன்னவாறு, ஏன்னா அந்த காலத்துல பெண்களும் தொழுகைக்கு வந்திருப்பாங்க. அப்ப வீட்டுல தன்னுடைய குழந்தைகளை விட்டுட்டு அவங்க தொழுகைக்கு வந்திருக்கிற போது குழந்தைகளுடைய அழுகுரலை கேட்டவுடன் அந்த ஜமாத்திலே நிற்கிற அந்த பெண்ணுடைய மனம் கஷ்டப்படும் என்பதினால், பரிதவிப்பு ஏற்படும் என்பதினால், அந்த எண்ணத்துல நான் ஜமாத்து தொழுகையை சுருக்கிக் கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னா,
அப்போ குழந்தைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று அறிவிப்பு செய்யப்படுகிறது. நீங்க உங்களுடைய குழந்தைகளை கூட்டிட்டு வராதீங்க. அப்படி கூட்டிட்டு வந்தீங்கன்னா அதன் மூலமா என்ன ஏற்படுது? தொழுகையாளிகளுக்கு இடைஞ்சல் ஏற்படுது. அவங்க சத்தம் போடுறாங்க, விளையாடுறாங்க, சஃப்ல குறுக்க ஓடிடுறாங்க. அது மாதிரியான தவறுகள் நடக்குன்னு சொல்லி காரணம் காட்டி தொழுகைக்கு குழந்தைகளை நீங்க அழைச்சிட்டு வர வேண்டாம் என்று தடுக்கப்படுகிற நிலையை பார்க்கிறோமே. குழந்தைகள்னா விளையாடலாம் செய்வாங்க, குழந்தைகள்னா சத்தம் போடலாம் செய்வாங்க, சஃப்புக்கு மத்தியில ஓடதான் செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிற. அந்த வயசுல சொல்லிக் கொடுத்தா அது இதயத்தில் வேகமாக பதிவதற்கு வாய்ப்பு இருக்கிற. பெருமானாருக்கு தெரியாதா இந்த உமாமாவை நம்ம வீட்டுல விட்டுட்டு வரணும், நம்ம மஸ்ஜித் நபவிக்கு தொழுகைக்குள்ள போறோம், தொலை வைக்கிறதுக்கு போகும்போது இந்த சின்ன பிள்ளைய தூக்கிட்டு போக கூடாது அப்படின்னு பெருமானார் நினைச்சிருக்கலாமே. ஆனா அவங்க அப்படி நினைக்கல. ஏன் தொழுகைக்கு போகும்போதும் உமாமாவை தூக்கி கொண்டு வந்தார்கள் என்றால் அந்த சின்ன வயசிலேயே தொழுகையை பற்றி அந்த சிந்தனையை அந்த அடிமனதில் பதிப்பதற்காக பெருமானார் அப்படி செஞ்சாங்க. குழந்தைகளுடைய உள்ளம் என்பது பரிசுத்தமானது. அது எந்த விதமான அடுத்தவர்களை பற்றி தவறான எண்ணம், தடுக்கப்பட்ட விஷயங்களை குறித்த எந்த புரிதலும் இல்லாமல் அது எந்த விதமான கசடுகளும் இல்லாத தூய்மையான இதயமாக இருக்கிற போது நாம எதை சொல்லிக் கொடுக்கோமோ அது அந்த குழந்தைகளுடைய இதயத்தில் அப்படியே பதிந்து விடும். அதை இன்றைய அறிவியலும் அதைத்தானே சொல்லிக் கொண்டிருக்கிற. சின்ன குழந்தைகளுக்கு அந்த பருவத்தில் எது சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ அது அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவர்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ மொழிகளை கத்துக்கிறோம். ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போதும் பிறந்த இடம் தமிழாக இருந்தாலும் கூட வெவ்வேறு நாடுகளுக்கு வரும்போது வேறு வேறு பகுதிகளை வரும்போது பல்வேறு மொழிகளை நாம கற்றுக்கிறோம். ஆனா எந்த மொழியா இருந்தாலும் அதனுடைய தொடர்பு மட்டும் கொஞ்ச நாட்கள் விடுபட்டு விடுமையானால் அது தானாக மறக்க ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் தாய்மொழி மட்டும் யாருக்கும் மறப்பதில்லை. அதை மனசுல பாதுகாத்து வைக்கிறதுக்கு எந்த பயிற்சியும் தேவையும் இல்லை. மற்ற மொழிகள் நீங்கள் கற்றுக்கொண்ட எந்த மொழியா இருந்தாலும் சரிதான், ஆங்கிலமோ ஹிந்தியோ எதுவா இருந்தாலும் சரிதான், அதை மனசுல பதிய வைக்கணும்னா என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? அதோடு தொடர்பிலேயே நாம் இருக்க வேண்டியது இருக்கிறது. அந்த தொடர்பு ஒரு 7-8 வருடங்கள் இல்லாமல் ஆகிவிட்டது என்று சொன்னால் பல வார்த்தைகள் நமக்கு மறந்து போயிருது. சில வார்த்தைகள் புரிந்தால் கூட பல வார்த்தைகள் நமக்கு மறந்து போயிருது. ஆனா எத்தனை வருஷம் கழிச்சாலும் ஒரு மனிதன் தன் தாய்மொழியோடு ஆன தொடர்பு எவ்வளவு நாள் விடுபட்டு இருந்தாலும் தான் ஊருக்கு போனோம்னா தன்னால தாய்மொழி வந்துடும். இதை நம்ம பார்க்கிறோம்ல. இதை இன்றைய அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது எப்படி சாத்தியமாயிற்று என்று சொல்லும் போது கருவறையில் இருக்கின்ற போதே கேட்டு வளர்ந்த மொழி அந்த மொழி. அப்படிதானே? நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய தாயின் கருவறையில் இருக்கும் போதே அந்த மொழியை நாம கேட்டு கேட்டு வளர்ந்திருக்கிறோம். அதனால் அந்த மொழிக்கு எந்த பாதுகாப்பு அம்சமும் தேவையில்லை. எத்தனை வருஷ இடைவெளி இருந்தாலும் அது தானாக நம்முடைய மனதில் இருந்து வெளிப்படும். காரணம் என்னன்னா அந்த சிறு பிராயத்தில் அது பதிக்கப்பட்டதினால் அதனுடைய கருத்துக்கள் அப்படியே நம்முடைய உள்ளத்தை ஆக்கிரமித்திருக்கிற. அதனாலதான் சின்ன குழந்தைகளா இருக்கும் போதே அவங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கணும், இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கணும். விளையாட்டு பருவத்திலேயே அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தர். அப்படி கற்றுக் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அது அவங்களுடைய உள்ளத்துல ஆழமாக பதியும். எவ்வளவு பெரிய சூழல்கள் மாறினாலும் சரி, உலகில் எந்த இடத்துக்கு போனாலும் என்ன மாதிரியான சூழல்களை அவர்கள் சந்தித்தாலும் இஸ்லாமிய வட்டத்திலிருந்து அவங்க வெளியேறாத ஒரு பாதுகாப்பு வளையம் அதன் மூலமா அவங்களுக்கு ஏற்படுத்தப்படும். அதனாலதான் சொல்றாங்க, சின்ன குழந்தைகள் இருக்குல்ல, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் இன்றைய மனோதத்துவ அறிஞர்களுடைய கூற்று என்ன தெரியுமா? சின்ன குழந்தைகள் நாம் நடந்து கொள்ளுகிற ஒவ்வொன்றையும் அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நாம விளையாட்டு பிள்ளை நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த விளையாட்டு பிள்ளைகளுடைய இதயத்தில் நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் படம் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, நம்மை அறியாமலேயே. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, ஒரு குழந்தை வீட்டுல விளையாடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு குழந்தை என்ன செய்யும் அப்படின்னா, எதுலையா உள்ள இடிச்சுக்கிறோம் அல்லது தட்டி கீழே விழுந்துரும். விழுந்தவன ஓன்னு அது ஒப்பாரி வச்சு அழும். அப்படிதானே எல்லா வீடுகளையும் பார்த்துருப்போம். வேகமா ஓடும், கீழே விழுந்துரும், உடனே அழ ஆரம்பிச்சிருச்சு. எதுலையாவது போய் முட்டிக்கிறோம், உடனே அழ ஆரம்பிச்சிடும்.
அழ ஆரம்பிச்ச உடனே நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் என்ன செய்வாங்க? எல்லா வீடுகளையும் பார்த்திருப்போம். எந்த பொருளை தட்டி விழுந்ததோ அல்லது தரையில விழுந்ததோ அந்த பொருளையோ அல்லது தரையோ போய் அடிப்பாங்க. இந்த மாதிரி உன்னை இதான தட்டி விட்டு இந்த மாதிரி அடிச்சிட்டேன், நீ அமைதியாயிரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த புள்ள அழுகையை நிப்பாட்டிடும். அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஒருத்தன் அடிச்சிட்டான், அழுகுறான். இப்ப அழுகுறவனை சமாதானப்படுத்தினா என்ன செய்யணும்? இன்னொருத்தனை அடிக்கணும். அடிக்கிற மாதிரி நம்ம நடிக்கணும். நடிச்சுட்டா அந்த புள்ள வந்து சமாதானம் ஆயிரு. எல்லா வீட்லயும் நடக்கல, எல்லா வீட்லயும் சர்வசாதாரணமா நடக்கும். ஆனா மனோதத்துவ அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு தவறான நடைமுறை. குழந்தைகளுடைய விஷயத்துல இப்படி நடந்துக்கிறாதீங்க. அப்படி நடந்துகிட்டீங்கன்னா அந்த குழந்தையினுடைய இதயத்தில் பழி வாங்குகிற எண்ணத்தை இது ஏற்படுத்துகிறது என்று சொல்றாங்க. நாம சொல்லல, இன்றைய அறிஞர் சொல்லுகிறார். அந்த குழந்தையினுடைய இதயத்துல பழி வாங்கக்கூடிய எண்ணத்தை ஏற்படுத்துறது. ஒருத்தர் உனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினான்னா நீ அவனை சும்மா விடக்கூடாது, அவனுக்கு அதற்கு பதிலான பாதிப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்க கற்றுக் கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு என்பதை நீங்க எச்சரிக்கையோடு புரிந்து கொள்ளுங்கள் என்று இன்றைய அறிஞர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல கட்டங்களில் இதை உணர்த்தி இருக்கிறார். குழந்தைகளுடைய சிறு பிராயத்தில் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்பதை பல கோணங்களில் தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஒரு நாள் ஒரு சஹாபியினுடைய வீட்டுல ரசூலுல்லாஹ் இருக்கும்போது அந்த வீட்டுல உள்ள பெண்மணி தன்னுடைய மகனை அழைக்கிறார். அவர் வெளியே ஓடுறாரு, சின்ன பையனா இருக்கிறவர். வெளியில ஓடினவரை, நீ உள்ள வா, வீட்டுக்கு வா, வந்தேன்னா உனக்கு நான் ஒரு பொருள் தாரேன், வச்சிருக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மையார் சொல்றாங்க. உடனே அந்த பையன் உள்ள வராரு. இப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அந்த பையனுக்கு நான் ஒண்ணு தாரேன் நீ சொன்னீங்களே, உண்மையிலேயே கொடுக்கணுங்கிற எண்ணத்துல சொன்னீங்களா அல்லது அந்த பையனை எப்படியாவது வீட்டுக்குள்ள வர வைக்கணுங்கிறதுக்காண்டி சொன்னீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. சர்வசாதாரணமா நடக்கக்கூடிய செய்தி இதெல்லாம். ஒரு பையன் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறான். நீ போயிட்டு வா, போயிட்டு வந்தவன உனக்கு நான் இதை வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன், பரீட்சையில இந்த மார்க் எடுத்துட்டீங்கன்னா உனக்கு இந்த பிரைஸ் தாரேன் அப்படின்னு சொல்ற வழக்கம் தான் இன்னைக்கு சர்வசாதாரணமா இருக்கு. இத மாதிரி அந்த அம்மையாரு வீட்டுக்குள்ள அந்த பையனை வர வைக்கிறதுக்காண்டி நீ வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா உனக்கு நான் ஒரு பொருள் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. இதை கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், உண்மையிலேயே கொடுக்கணுங்கிற எண்ணத்துல சொன்னீங்களா அல்லது அந்த பையனை எப்படியாவது வீட்டுக்குள்ள வர வைக்கணுங்கிறதுக்காண்டி சொன்னீங்களான்னு கேட்கும் போது அந்த அம்மையார் சொல்றாங்க, இல்லை யா ரசூலல்லாஹ், நான் பேரிச்சம்பழங்கள் வைத்திருக்கிறேன், அதை கொடுக்கணுங்கிற எண்ணத்துலதான் அவனை கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ்லம் தஃஅலி குதிபத் அலைகி கிதுபத், நீ மட்டும் அப்படி செய்யலனா உனக்கு நான் ஒன்னு வச்சிருக்கேன் தாரேன்னு சொன்னதுல நீ பொய் சொல்லி இருப்பையானால் பொய் சொன்ன குற்றம் உன் மீது பதிவு செய்யப்படும் பெருமானார் சொன்னாங்க. பிள்ளைதானே, இது சாதாரணமா சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்றோம், இதுல என்ன தப்பு வந்துருது நீ நினைக்க கூடாது. உண்மையிலே கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தாலும் அப்படி சொல்லணும். நீ அவனை ஏமாத்தணும் சொல்லி கூப்பிட்டு கொடுக்காம விட்டனா பொய் சொன்ன குற்றம் உன் மீது பதிவு செய்யப்படும். ஏன் அப்படி சொல்றாங்க? அந்த தாய் என்ன தவறான எண்ணத்திலேயே அந்த பிள்ளையை அப்படி ஏமாத்துறா? இல்லையே. ஆனாலும் அந்த அடிமனதில் சிறு பிராயத்திலே அந்த தாய் நடந்து கொள்ளுகிற அந்த நடைமுறை இருக்கிறது, அது அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். பொய் சொல்லலாம், ஏமாத்தலாம், உண்மைக்கு புறம்பா நடக்கலாம் என்ற முன்னுதாரணங்களுக்கு இந்த தாயினுடைய நடவடிக்கை காரணமாக அமைந்திடக்கூடாது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குழந்தைகளிடத்தில் நீங்கள் கொடுக்கிற வாக்குறுதியிலே நீங்கள் கவனமாக இருங்க. குழந்தைகளிடத்துல பேசும்போது கவனமாக பேசுங்க, அவங்கள்ட்ட போய் பேசாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுடைய நடைமுறைதான் பல்வேறு கட்டங்களில் குழந்தைகள் தவறாக போய்விடுவதற்கு காரணமாக இருக்கிறது. பஸ்ல பார்ப்போம், பஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது பயணச்சீட்டு டிக்கெட் எடுக்கணும். அப்ப பையனுக்கு வயசு இத்தனை வயசுக்கு மேல இருந்தா டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. அந்த ஒரு 20 ரூபாயோ 30 ரூபாயோ மிச்சம் பிடிக்கிறதுக்காண்டி வயசை குறைச்சு சொல்றத நம்ம பார்க்கிற நடைமுறையில. எத்தனை வயசுன்னு கேட்டா 6 வயசுங்கிற இடத்துல 3 வயசுன்னு சொல்லுவாங்க. அந்த பையன்டையும் சொல்லுவாங்க, அவன்கிட்ட வயசை கேட்டா 3 வயசுன்னு சொல்லிட்டா 5ன்னு சொல்லிடாத, 6ன்னு சொல்லிடாத. ஏன் அதுல என்ன வந்துற போது ஒரு 50 ரூபாய் மிச்சமாகுமா? ஆனா
ஆனா அந்த 50 ரூபாயை மிச்சப்படுத்துவதற்காக அந்த குழந்தைக்கு தவறான ஒரு வழியை இவங்க காட்டுறாங்க. ஏமாத்தலாம், பொய் சொல்லலாம், உண்மைக்கு புறம்பா பேசலாம் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துறத பார்க்கிறோம். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குழந்தைகளுக்கு பேசும்போது இது மாதிரியான பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்தால், பொய் சொன்னால் அதற்கும் பாவம் பதிவு செய்யப்படும் என்ற கருத்துப்பட அந்த பெண்மணியை எச்சரிக்கை செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமாமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள தோள்ல தூக்கிட்டு வந்தது, அவங்கள தொழுகையில நிக்க வச்சது, தோள்ல நிக்க வச்சுக்கிட்டே அவங்கள தொழுவது, இது எல்லா விஷயத்தையும் நாம இதோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். நபிகள் நாயகம் குழந்தைகளோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கிறாங்க தெரியுமா? இன்னொரு செய்தியை பாருங்க, இதை விட அபூர்வமான செய்தி. ஒரு நாள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பள்ளிவாசலுக்கு இதே மாதிரி கூட்டிட்டு வராங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீடும் பள்ளிவாசல் அடுத்தடுத்து தானே, பக்கம் தானே, ரொம்ப தூரம்லாம் கிடையாது. வரும்போது கையில பிடிச்சிட்டு வராங்க. நபி அவர்கள் இமாமத் செய்யும் போது முன்னாடி போய் நிக்கிறாங்க. அந்த பையனை முதல் சஃப்ல உட்கார வச்சிருக்கிறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழ வச்சுக்கிட்டு இருக்கும் போது பார்த்தா, திடீர்னு சஜ்தா செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ரொம்ப நேரம் ஆச்சு, சஜ்தாவுல இருந்து ரசூலுல்லாஹ் எழுந்திருக்கவே இல்லை. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவர் ஷத்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, பெருமானாருடைய தொழுகையில் இடையில அந்த ஒரு சஜ்தா மட்டும் ரொம்ப நேரம் செஞ்சாங்க. என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல. நான் பயந்து போய் என்ன செஞ்சோம்னா, தலையை சற்று உயர்த்தி பார்த்தேன், பெருமானாருக்கு எதுவும் ஆயிருச்சோ அல்லது வஹி வந்து கொண்டிருக்கிறதோ, எதுவும் ஆபத்துக்கள் வந்து விட்டதோ என்ற பயத்துல தொழுகையில இருக்கும்போது இவர் என்ன செய்யறாரு, சஜ்தால இருந்து லேசா தலையை உயர்த்தி பெருமானார பார்க்கிறார். அவர் முதல் சஃப்ல நிக்கிறார். அங்க பார்த்தா என்ன நடக்குன்னா, இந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருடைய முதுகுக்கு மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறாங்க. தொழுகையில ரசூலுல்லாஹ் இமாமத் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முதுகுல ஏறி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுக்காண்டி ரசூலுல்லாஹ் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அதுக்கு பிறகு அவர் யதார்த்தமா இறங்கினதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சுஜூதெல்லாம் முடிச்சுட்டு அந்த தொழுகையை பரிபூர்ணமாக்குறாங்க. இப்ப தொழுது முடிச்ச உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னைக்கு வழக்கத்துக்கு மாற்றமா ஒரு சுஜூத நீங்க ரொம்ப நேரம் நீட்டினீங்களே, என்ன காரணம்? ஏன்னா இந்த ஷத்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மட்டும்தான் பார்த்தாங்க, வேற யாருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. தொழுகை முடிச்ச உடனே கேட்கிறாங்க, என்ன நடந்தது? உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்குமோ என்ற பயம் இருந்தது, அல்லது உங்களுக்கு வஹி வந்து கொண்டிருக்கிறதோ என்று நாங்க நினைச்சோம். ஏன்னா சில நேரங்களில் தொழுகையிலேயே வஹி வரும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துருவாங்க, அந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அதனால சுஜூதுல பெருமானார் இருக்கும் போது வஹி எதுவும் வந்திருக்குமோ அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். என்ன நடந்ததுன்னு கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கிறேன். அதே மாதிரி எனக்கு வஹீலாம் ஒண்ணு வரல. ஏன் சுஜூத நீட்டினேன் அப்படின்னா, என்னுடைய முதுகில் என்னுடைய பேரன் ஏறி அமர்ந்து விட்டார், அவர் அவசரப்படுத்தி இறக்கி விடுவதை நான் விரும்பவில்லை, அவரா இறங்கட்டுமே அப்படிங்கிறதுக்காண்டி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற வார்த்தையை பார்க்கிறோமே, இந்த வார்த்தை அப்படி வருது, ஹத்தா யக்லிய ஹாஜத்தஹு, அவர் தான் வேலையை முடிச்சிட்டு இறங்கட்டுங்கிறதுக்காண்டி நான் என்னுடைய சுஜூத நீட்டினேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதுல இருந்து குழந்தைகளுடைய உணர்வுக்கு இபாதத்திலே கூட பெருமானார் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நாங்க விளங்க முடியும். இப்படி எல்லாம் கொடுத்திருக்கும் போது எப்படி பள்ளிவாசலுக்கு குழந்தைகள் அழைச்சிட்டு வராதீங்க, பள்ளிவாசல்ல சஃப்ல வந்து நிப்பாட்டாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கு என்ன உரிமை இருக்கிறார்? சிந்தித்து பார்க்க வேண்டும். நோம்புடைய காலங்கள் சில பள்ளிகள்ல பெரிய பெரிய பிரச்சனையே நடக்குது, பிள்ளைகளை கூட்டிட்டு வந்துட்டாங்க, அதனால பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி பெரிய சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். ஆனால் அது ஒரு தவறான நடைமுறை என்பதை நபிகள் நாயகத்தினுடைய பல்வேறு செய்திகள் நமக்கு உணர்த்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். குழந்தைகளுக்கு அந்த சிறு பிராயத்தில் முறையான பயிற்சி அளிக்கப்படுகிற போது பெற்றோர்கள் தங்களுடைய கடமையையும் கவனத்தையும் உணர்ந்து அவர்கள் முறையாக அந்த குழந்தைகளிடத்தில் நடந்து கொள்ளும் போது அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை எவ்வளவு அர்த்தமானதாக இருந்தது என்பதற்கு சஹாபாக்களுடைய அந்த சிறுவர்களுடைய வாழ்வு நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது.
உஹது யுத்தம் நடைபெறுகிற போது நடைபெற்ற ஒரு சம்பவம். உஹது யுத்தத்திற்கான ஆட்களை பெருமானார் தேர்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தேர்வு செய்யும் போது சில 14 வயது நிரம்பிய சிறுவர்கள் பெருமானாரிடத்துல வந்து நாங்களும் போருக்கு வருவோம் சொல்றாங்க. போருக்கான வயது வரம்பாக நபியவர்கள் நிர்ணயித்திருந்தது 15 வயசு. இஸ்லாமிய அடிப்படையில வயது வரம்பு என்பது திருமணமா இருந்தாலும் சரிதான், போர்க்களமா இருந்தாலும் சரிதான், அதற்கு இஸ்லாம் நிர்ணயித்திருக்கிற வயது வரம்பு என்ன? 18 கிடையாது, 15 வயசு வந்துருச்சுன்னா ஒரு பையன் பருவ வயதை எட்டிவிட்டான் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் அன்றைய போர்க்களத்துக்கு வயது வரம்பாக பெருமானார் நிர்ணயிச்சிருந்தது 15 வயசு. அந்த 15 வயது கூட நிரம்பாத பல சிறுவர்கள் நபிகள் நாயகத்திடத்துல வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்களும் போர்க்களத்துக்கு வரணும், எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. நபி அவர்கள் அதெல்லாம் முடியாதுப்பா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வயசு இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு காலகட்டம் வரும், அப்போ நீங்க உங்களை நான் சேர்த்துக்கிறேன், இப்போ உங்களை சேர்த்துக்கிற முடியாதுன்னு சொல்லி மறுத்து அனுப்பிடுறாங்க. ஆனா இப்படி அனுப்பிட்டு ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரே ஒரு சிறுவருக்கு மட்டும் பெருமானார் அந்த போர்க்களத்துல கலந்துக்கிறதுக்கான அனுமதியை கொடுத்துறாங்க. இவருக்கு 15 வயசு இன்னும் ஆகல, 14 வயசு தான் ஆகுது. ராஃபி இப்னு ஹதீஜ் ஏன் அந்த போர்க்களத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார் என்றால் காரணம் சொல்லப்படுது. சஹாபாக்கள் வந்து பெருமானாரிடத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எல்லாரையும் நீங்க வேண்டாம்னு சொன்னீங்க, சரியானதுதான், ஆனா இந்த ராஃபியை மட்டும் நீங்க சேர்த்துக்கிறதா. ஏன் தெரியுமா? அவர் சின்ன பையனா இருந்தாலும் அம்பு எறிகின்ற கலையில் தேர்ச்சி பெற்றவராக அவர் இருக்கிறார். அந்த கலையில் அவர் ரொம்ப திறன் படைத்தவராக இருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும். சின்ன பையன் தான், 14 வயசு தான், ஆனா அம்பு எறிகிறதுல அவர் குறி வச்சு அம்பு எறிஞ்சாருன்னா அந்த குறி தப்பாதுன்னு சொல்ற அளவுக்கு மிக திறன் படைத்தவராக இருக்கிறார். அதனால போர்க்களத்துல அவருடைய இந்த திறமை நமக்கு பயன்படும், அதனால அவரை மட்டும் நீங்க சேர்த்துக்கலாம்னு சொன்ன உடனே வயசு கம்மியா இருந்தாலும் அவர்கிட்ட இருந்த இந்த தனித்திறமைக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ராஃபி இப்னு ஹதீஜ சேர்த்துக்கிறாங்க. சேர்த்த உடனே இந்த செய்தி மதீனா முழுவதும் பரவுது. எல்லாரையும் நிராகரிச்ச பெருமானார் ராஃபி இப்னு ஹதீஜ மட்டும் சேர்த்துட்டாங்க என்று தெரிந்த உடனே அவருடைய நெருங்கிய நண்பர் சமுரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு, அவருக்கும் அதே வயசுதான், 14 வயசுதான். அந்த 14 வயசு சிறுவராக இருந்த அவருக்கு இந்த தகவல் தெரிஞ்ச உடனே அவர் நேர தன்னுடைய வீட்டுக்கு வந்து தன்னுடைய வளர்ப்பு தந்தையிடத்தில் தன்னுடைய ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அவருக்கு தந்தை கிடையாது, அவங்க அம்மா வந்து மறுமணம் செஞ்சிருந்தாங்க, அவர் தான் இவரை வளர்த்துக்கிட்டு இருந்தார், வளர்ப்பு தந்தையாக இருந்தார். அந்த வளர்ப்பு தந்தையிடத்துல வந்து அவர் சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு அனுமதி கொடுக்காமல் என் நண்பர் ராஃபி இப்னு ஹதீஜுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க, கேட்டா அம்பு எறிகின்ற கலையில் அவர் தேர்ச்சி பெற்றவராக இருக்காங்கன்னு சொல்லப்படுது. எந்த விதத்திலையும் அவரை விட நான் சளைத்தவன் அல்ல, வேணா எங்க 2 பேரையும் ஒன்னா மோத விட்டு பார்க்க சொல்லுங்க, நான் ஒரு மல்யுத்த வீரனாக இருக்கிறேன், யார் ஜெயிக்கிறேங்கிறத முடிவு பண்ணிட்டு பெருமானார் ஒரு முடிவுக்கு வரட்டும் என்று தன்னுடைய ஆதங்கத்தை தன்னுடைய தந்தையிடத்துல வந்து சொல்றார். அவர் அம்பு எறிதல் வேணா தேர்ச்சி பெற்றவரா இருக்கலாம், ஆனா நேருக்கு நேர் மோத விட்டா அவரை நான் வீழ்த்திடுவேன், எனக்கு அந்த அளவுக்கு வலு இருக்குன்னு சொன்ன உடனே அவருடைய வளர்ப்பு தந்தை இந்த செய்தியை வந்து பெருமானார்கிட்ட சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி நீங்க அவருக்கு அனுமதி கொடுக்காம ராஃபி இப்னு ஹதீஜுக்கு அனுமதி கொடுத்ததுனால என் மகன் இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொல்ல சொன்னான்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சரி அவரை கூட்டிட்டு வாங்கங்கறாங்க. ராஃபி இப்னு ஹதீஜையும் அழைச்சாங்க. 2 சிறுவர்களையும் மஸ்ஜிது நபவியினுடைய வளாகத்திலே மோத சொன்னார்கள். ஹதீஸ்ல அப்படி வருது. பெருமானார் சிறுவர்கள்ட்ட சிறுவர்கள் மாதிரி நடப்பாங்க, இளைஞர்கள்ட்ட இளைஞர்கள் மாதிரி நடப்பாங்க, முதியவர்களிடம் முதியவர்கள் மாதிரி நடப்பாங்க, அவரவர்களுடைய இயல்புக்கு தக்கவாறு பெருமானார் நடப்பாங்க. இப்ப அந்த பையங்களுடைய அந்த ஆசையின் வெளிப்பாடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க 2 பேரும் மோதுங்கப்பா பாப்பன்னா. நபி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, சுத்தி சஹாபாக்கள் நிக்கிறாங்க. ராஃபி இப்னு ஹதீஜும் சமுரத் இப்னு ஜுந்துபும் மோதுகிறார்கள். 14 வயது சிறுவர்களாக இருந்த அவங்க மோதுறாங்க. அவர் சொன்ன மாதிரியே ராஃபியை சில வினாடிகளில் அவர் வீழ்த்தி விடுகிறார். அவர் அம்பு எறிகிறதுல பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா சமுரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு மல்யுத்தத்திலேயும் உடல் வலுவிலேயும் அவரை விட இவர் பலம் பெற்றவராக இருந்ததுனால
ஒரு சில வினாடிகளில் அவர் அப்படி வீழ்த்தி விட்டு அவருக்கு மேல கீழே தள்ளி அவருக்கு மேல இவர் ஏறி உட்கார்ந்துறார். ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, அவர் சொன்னது சரிதான், நான் அவரை விட எந்த விதத்திலையும் குறைஞ்சவன் இல்ல, எனக்கும் போர்க்களத்தில் அனுமதி வேணும், என்கிட்ட இந்த திறமை இருக்கிறவர் சொன்னது சரிதான் சொல்லிட்டு அவரையும் போர்க்களத்தில் சேர்த்துக் கொள்கிறார்கள். ஆக 2 சிறுவர்களும் உஹது போர்க்களத்திலே சேர்க்கப்படுகிறார்கள். உஹது போரினுடைய அந்த வரலாற்றை எடுத்து பார்த்தா 15 வயசுக்கு குறைவான எந்த சஹாபிகளும் அதிலே கலந்து கொள்ளவில்லை. ஆனால் இந்த 2 சிறுவர்களை தவிர இந்த 2 பேரும் வயது கம்மியாக இருந்தாலும் கூட அவர்களிடம் இருந்த அந்த தனித்தன்மையின் காரணமாக அவங்க அந்த யுத்தத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோமே. 14 வயசுல போர்க்களத்திற்கு செல்வதற்கு போட்டி போடுகிற அளவிற்கு அன்றைய சிறுவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னா அவங்களை எப்படி வளர்த்திருப்பாங்க, அந்த பெற்றோர்களுடைய பாரம்பரியம் எப்படி இருந்திருக்கும், அவங்க எப்படிலாம் முன்னுதாரணமா அந்த பெற்றோர்கள் வாழ்ந்திருந்தால் அந்த சிறுவர்களுடைய சூழல் இப்படி இருந்திருக்கும் என்பதை இந்த இடத்துல நாம கவனிப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு குழந்தைகள் சரியில்லை, குழந்தைகள் சின்ன வயசிலேயே தவறான நோக்கத்திற்கு போயிடுறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருப்பதை பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் எல்லாம் இன்னைக்கு பார்த்தா பள்ளிக்கூட பருவத்திலே உள்ள சிறுவர்களிடத்தில் போதைப் பொருட்களுடைய பயன்பாடு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. சின்ன சின்ன பையங்க 13 வயசு 14 வயசு பையங்களிடத்துல, கல்லூரிக்கு கூட நெருங்காத அந்த நிலையில் உள்ள பையங்களிடத்துல போதைப் பொருட்களுடைய பயன்பாடு இன்னைக்கு அதிகரிச்சுட்டு கஞ்சாவுடைய பயன்பாடு நிறைய வந்துட்டதாக சொல்லப்படுகிறது. நியூஸ் பத்திரிகைகள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பையன்களை குறி வச்சு இந்த மாதிரியான வியாபாரம் கொடிகட்டி பறக்குகிறது என்று சொல்லுகிற அளவுக்கு சின்ன சின்ன பிள்ளைகள், ஆண் குழந்தைகள் என்பதையும் கடந்து பெண் குழந்தைகளிடத்திலே கூட போதை பழக்கம் இன்று தமிழகத்தில் அதிகரித்துக் கொண்டிருப்பதை நாம பார்க்கிறோம். நாம ஒரு வழியில போய்கிட்டு இருக்கிறோம், ஆனா நம்முடைய அடுத்த தலைமுறை இன்னொரு வழியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் பெரியவங்க தான் அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாங்கன்னு எண்ணிய காலமெல்லாம் மலையேறி போய் பள்ளி பருவத்திலே இருக்கிற சிறுவர்கள் கூட போதைப் பொருளுக்கு அடிமையாகிவிட்டார்கள். இன்னும் சொல்ல போனா பள்ளிக்கூடத்திற்கு மத்தியில அந்த பொருட்களை விற்பனை செய்கின்ற வியாபாரிகளாக அவர்கள் உருவெடுத்திருக்கிறார்கள். நிறைய பள்ளிக்கூடங்கள்ல நடக்கு. தமிழக அரசாங்கம் கூட அது சம்பந்தமான பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு அது சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், இப்படி சின்ன வயசிலேயே போதைப் பொருளுக்கு அடிமையாகிற ஒரு சூழலில் இன்றைய இளைய அடுத்த தலைமுறை உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், நாம் அவர்களை கண்காணிக்க வேண்டிய விதத்தில் கண்காணிக்கவில்லை. சிறு பிராயத்திலே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை நாம சொல்லிக் கொடுக்கல என்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆகும். ஏதோ சம்பாத்தியம் பண்றோம், நம்முடைய பிள்ளைகளுக்காக வாழ்றோம், பணத்தை அனுப்புறோம் என்பது பெரிதல்ல. அந்த பணம், அனுப்பப்படுகிற பணம் எப்படி செலவழிக்கப்படுகிறது, நம்முடைய அடுத்த கட்ட வாரிசுகள் எப்படி உருவாகிறது என்பதை நாம கவனிக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். அதற்கு முன்னுதாரணமா நம்முடைய வாழ்க்கையும் இருக்கணும். பிள்ளைகளிடத்துல சொல்லிக் கொடுத்து வளர்ப்பதை விட காண்பித்து வளர்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தான் அவங்களுக்கு ரோல் மாடல். நாம எப்படி இருக்கிறோமோ, தன்னுடைய தாய் எப்படி இருக்கிறாளோ, தன் தந்தை எப்படி இருக்கிறாளோ, அதை பார்த்துதான் அடுத்த தலைமுறை உருவாகும். அந்த ரோல் மாடலாக இருக்கிற நிலை நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள் நபியை அளவுக்கு அதிகமா நேசிச்சாங்க, உயிரிலும் மேலாக நேசிச்சாங்கிறதெல்லாம் நாம அறிந்திருக்கிறோம். சின்ன குழந்தைகளா இருந்தவங்க கூட பெருமானாரை எப்படி பார்த்திருக்கிறாங்க தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. பெருமானார் ஒரு நாள் ரத்தம் குத்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அரேபியர்களுடைய அன்றைய காலகட்டத்தினுடைய நடைமுறைப்படி உடல்ல கொஞ்சம் ரத்தம் அதிகமாயிருச்சுன்னா அதை வெளியாற்றுவாங்க. ஹிஜாமான்னு சொல்லுவாங்க அரபியில. அது ஒரு மருத்துவ முறையாக கூட இன்று இருந்து கொண்டிருக்கிறது. ஹிஜாமாங்கிறது ஒரு முறை. அது பல்வேறு விதமான ஆரோக்கியத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்திகளுக்கும் அது காரணமா இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி பெருமானார் ஒரு கட்டத்துல ரத்தம் குத்தி எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அதை அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துறாங்க. உடனே ஒரு பாத்திரத்தில் இருந்த அந்த ரத்தத்தை அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கொடுத்து, இதை யாரும் பார்க்காத இடத்துல கொண்டு போய் கொட்டிருங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரும் பார்க்காத ஒரு இடத்துல கொண்டு போய் இதை கொட்டிருன்னு சொல்றாங்க. இப்படி சொல்லும் போது அப்துல்லாஹ் இப்னு ஸுபைருக்கு வயசு எத்தனை இருக்கும் என்று பார்த்தால்
10 வயதிற்கும் குறைவாகத்தான் இருந்திருக்கிறது. ஏன்னா அப்துல்லாஹ் இப்னு சுபைர் பிறந்தது ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த ஆண்டில் தான் அவர்கள் பிறக்கிறாங்க. மதீனாவில் பிறந்த முதல் இஸ்லாமிய குழந்தை என்ற பெருமையை அப்துல்லாஹ் இப்னு சுபைர் பெறுகிறாங்க. மக்கால இருந்து மதீனாவிற்கு வந்தவர்களுக்கு பிறந்த முதல் குழந்தை இவங்க தான். அப்ப ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சு வரும்போது அவங்க பிறந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத் என்பது ஹிஜ்ரி 11, ரெண்டுக்கு மத்தியில 10 ஆண்டு தான். இந்த 10 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்க வேண்டும். அதனால சொல்றான், அவங்களுக்கு அந்த நேரத்தில் அதிகபட்சமா 8 அல்லது 9 வயசு இருக்கு. அந்த 9 வயசு சிறுவனாக இருந்த அவர்களிடத்துல பாத்திரத்திலே இருந்த ரத்தத்தை கொடுத்து யாரும் பார்க்காத இடத்துல இதை கொண்டு போய் ஊத்திருங்கன்னு சொன்னாங்க. உடனே அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கிட்டு போனாங்க. போன உடனே கொஞ்ச தூரம் தான் கடந்திருக்கும். திரும்பி பார்த்தாங்க, யாருமே பார்க்கல. ரசூலுல்லாஹும் தன்னை பார்க்கலன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ரத்தத்தை கடகடன் குடிச்சிட்டாங்க. அந்த ரத்தத்தை எதையும் யோசிக்கல, பெருமானாருடைய ரத்தத்தை அப்படி குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இப்ப ரசூலுல்லாஹ் அந்த பாத்திரத்தை கொண்டுட்டு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் அல்லவா அல்லாஹ்வுடைய தூதர், கேட்டாங்க ரத்தத்தை என்ன செஞ்சேன்னு கேட்டாங்க. ரத்தத்தை என்ன செஞ்சேன்னு கேட்டாங்க. அவர் சிறுவராய் இருந்தாலும் எவ்வளவு புத்திசாலித்தனமா சொல்றாருன்னு பாருங்க. அவர் சொல்றாரு, யாரும் பார்க்காத இடத்துல அதை சேர்த்துட்டேன்னு சொன்னார். யாரும் பார்க்க முடியாத இடத்துல அந்த ரத்தத்தை சேர்த்துட்டேன். பெருமானார் இடத்துல நடந்ததையும் சொல்லணும், அதே நேரத்தில் பொய்யும் சொல்லக்கூடாது. அவர் சொன்ன விஷயம் கரெக்ட் தானே, யாரும் பார்க்க முடியாது. அவருடைய வயிற்றுக்குள்ள போயிட்டு யாரும் பார்க்க முடியாத இடத்துக்கு அந்த ரத்தம் போயிட்டு, ரசூலுல்லாஹ் சொன்னது அதானே, நீ யாரும் பார்க்காத இடத்துல இதை கொண்டு போய் ஊத்திருட்டாங்க. இவர் சொல்றாரு, யாரும் பார்க்க முடியாத இடத்துல அந்த ரத்தத்தை சேர்த்துட்டேன். இப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, லஅல்லக ஷரிப்தஹு, நீ அந்த ரத்தத்தை குடிச்சிட்டேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாங்க. நீ அந்த ரத்தத்தை குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், நீ சொல்றத பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஏன்னா அந்த தோரணை அவர் வந்த விதம் இதெல்லாம் பார்த்தோன்னா ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க, இவர் ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. லஅல்லக ஷரிப்தஹு, நீ அந்த ரத்தத்தை குடிச்சிட்டேன்னு நினைக்கிற அப்படின்னோடனே அதுக்கு மேல அவரால் பதில் சொல்ல முடியல. நாம் யா ரசூலுல்லாஹ் ஷரிப்துஹு, அல்லாஹ்வுடைய தூதரே, ஆமா அந்த ரத்தத்தை நான் குடிச்சிட்டேன். ஏன்பா குடிச்சேன்னு கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, என் உடலை நரக நெருப்பு தீண்டக்கூடாது என்பதற்காக அந்த ரத்தத்தை நான் குடிச்சேன்னு சொன்னாங்க. ரத்தம்ங்கிறது மார்க்கத்துல தடை செய்யப்பட்டிருக்கு, அதை குடிக்க கூடாது, பயன்படுத்தக்கூடாதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது அப்துல்லாஹ் இப்னு சுபைருக்கும் தெரியும், சின்ன பையனா இருந்தாலும். ஆனா அது தவறா இருந்தாலும் கூட அவங்களுடைய எண்ணம் எப்படி இருந்தது பாருங்க. இந்த ரத்தம் என்னுடைய உடலுக்குள் சென்றால் என் உடலோடு கடந்துவிட்ட இந்த ரத்தத்தின் காரணமாக, அது புனிதமான ரத்தம் அல்லவா, அல்லாஹ்வுடைய தூதரின் உடலில் ஓடிய ரத்தம் அல்லவா, ஜம்சம் நீரினால் கழுகப்பட்ட அந்த இதயத்திலிருந்து வெளிவந்த ரத்தம் அல்லவா, அந்த ரத்தம் இந்த சாமானியனுடைய உடம்புல புகுந்ததுன்னா இந்த உடல் நரக நெருப்புக்கு ஹராமாயிரும். அந்த நரக நெருப்புல இருந்து என்னை பாதுகாக்கணுங்கிற அந்த ஆர்வத்துல நான் அப்படி செஞ்சிட்டேன்னு சொன்னாங்க. செஞ்ச செயல் ஒரு சரியான செயல் இல்லை. பெருமானார் அதுக்கு பிறகு கண்டிச்சாங்க, நீ ஏன்பா அப்படி செஞ்ச, இது அப்படி செய்யாம இருந்திருக்கணும், இனிமே அப்படி செய்யாதுன்னு சொல்லி கண்டிச்சாங்கன்னு அந்த ஹதீஸினுடைய கடைசியிலே வருது. ஆனா நடந்த இந்த விஷயத்தின் மூலமா நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அது சின்ன வயசா இருந்தாலும் அவர் எவ்வளவு புத்திசாலித்தனமாக யோசித்திருக்கிறார், பெருமானாரின் மீது எவ்வளவு அன்பும் காதலும் கொண்டிருக்கிறார். காரணம் என்னன்னா அவருடைய வளர்ப்பு அப்படி இருந்தது. யாருக்கு அவங்க மகனா இருந்தாங்க? அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மகனா இருந்தாங்க. சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட 10 நபி தோழர்களில் ஒருவராக இருந்த அந்த சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மகனா இருந்தாங்க. அஸ்மா பின்த் அபீ பக்கர், அபூபக்கருடைய மகள் அஸ்மாவிற்கு மகளாக அவங்க இருந்ததனால அந்த தம்பதியர்களுடைய வளர்ப்பு அவ்வளவு சுத்தமானதாக இருந்திருக்கிறது, பெருமானாருடைய அன்பை எடுத்து சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிறது என்ற அடிப்படையில் தான் சின்ன குழந்தையாய் இருந்தாலும் இப்படி புத்திசாலித்தனமாகவும் பெருமானாரின் மீது பேராவல் கொண்டவர்களாக அவங்க இருந்திருக்காங்கிறத பார்க்க முடிகிறது. எனவே குழந்தைகள் என்பவர்கள் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற அமானிதர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க அல்லவா, குல்லு மௌலூதின் யூலது வலல் ஃபித்ரா,
இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் இஸ்லாமிய அடிப்படையில் தான் பிறக்கிறது. லாக்கின் அபவாஹு யுஹவ்விதானிஹி யுனஸ்ஸிரானிஹி யுமஜ்ஜிசானிஹி. ஆனால் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் தான் தவறான கொள்கையில் உடையவர்களாக அவர்கள் இருப்பதினால் பல நேரங்களில் தன்னுடைய குழந்தைகளை தவறான கொள்கைக்கு சொந்தக்காரர்களாக மாற்றிவிடுகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுவான், கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை விடுப்பான் அல்லவா. அந்த அடிப்படையில் குழந்தைகள் என்பவர்கள் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற அமானிதங்கள், அவர்களை முறையாக வளர்த்து ஆளாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கை ரோல் மாடல்களாக அவர்களுக்கு இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களுக்கான வழிகாட்டுதல்களாக நம்முடைய வாழ்க்கை இருந்தால் நம்முடைய சந்ததிகள் ஆரோக்கியமாக வார்த்தெடுக்கப்படுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் இறைவன் தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்து கொள்வதோடு, குழந்தை வளர்ப்பை பற்றி இன்று பேசிவிட்டதினால் நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்தினுடைய பார்வையில் தத்தெடுத்தல் என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்வோம். ஏனென்றால் குழந்தை வளர்ப்பினுடைய அடுத்த கட்டமாக தத்தெடுத்தா அந்த குழந்தைகளிடத்தில் நாம எப்படி நடந்துக்கிறோம், அதுக்கு மார்க்கம் என்ன சொல்லுது, அதற்கான சட்ட விதிகள் என்ன என்பதையெல்லாம் பல்வேறு சகோதரர்கள் கேள்வியாக முன்னெடுப்பதின் அடிப்படையில் தத்தெடுத்தல் குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தெரிந்து கொள்வோம் என்று கூறி முடிக்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.